பிரதோஷ பூஜையின் பின்னால் இருக்கும் சிவபெருமானின் இந்த தெய்வீக கதையை முன்பே கேட்டதுண்டா? ஓம் நமசிவாய. பகவான் சிவனின் 64 சிவரூபங்களில் 54வது தெய்வீக ரூபம் ஸ்ரீ சந்தியா நிருத்தமூர்த்தி. பார்க்கடல் மந்தனத்தின் போது உலகை அழிக்க வந்த கலால விஷத்தை சிவபெருமான் கருணையுடன் அருந்தினார். அந்த விஷத்தால் சிவபெருமான் சோர்வடைந்து பார்வதி தேவியின் மடியில் ஓய்வு எடுத்தார். அது ஏகாதசி நாள். பின்னர் திரையோதசி நாள் மாலை நேரத்தில் சிவபெருமான் ஆனந்தமாக எழுந்து நந்திதேவனின் கொம்புகளுக்கிடையில் நின்று தன் உடுக்கையை இசைத்து தெய்வீக நடனம் ஆடினார். அந்த தெய்வீக நடனத்தில் தேவர்கள், பூதகணங்கள், அசுரர்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் கலந்து ஆடினர். அந்த மாலை நேர நடன ரூபமே ஸ்ரீ சந்தியா நிருத்தமூர்த்தி. இதனால்தான் திரையோதசி மாலை நேரத்தில் பிரதோஷ பூஜை சிவபெருமானுக்கு மிகவும் முக்கியமாக கொண்டாடப்படுகிறது. இந்த தெய்வீக ரூபத்தை மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் வெள்ளியம்பலம் சந்நிதியில் தரிசிக்கலாம். அடுத்ததாக சிவன் எப்போதும் ஆனந்தமாக நடனம் ஆடும் ஒரு அரிய ரூபமாக வெளிப்படுகிறார். 55வது ரூபம் ஸ்ரீ சதா நிருத்தமூர்த்தி. அதை அடுத்த வீடியோவில் காண்போம். சனாதன மார்க்கம் பக்கத்தை ஃபாலோ செய்ய மறக்காதீர்கள். ஓம் நமசிவாய்.